ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 18 எபிசோட் 382 பார்க்க போகிறோம். பிரசன்ட் 5காகவும் பேட்டில் ஃபீல்டுக்கு வரப்ப டிவைன் ட்ரீயை பார்த்து ஷாக் ஆகிட்டு என்னதுன்னு கேட்பாங்க. சுனாடே கட்சுயூ கிட்ட கேட்கவும் எல்லாத்தையும் நானே விளக்குறேங்கோ. அந்த ட்ரீ கிட்ட மாட்டின எல்லாருமே கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆயிருப்பாங்க. சாய் சக்குரா அடிப்பட்டு கிடந்திருப்பால போன எபிசோட்லயே. இப்போ ஓகேவான்னு கேட்பான். கட்சுயூ சீக்கிரமாவே 5காகவே இவங்க வந்துருவாங்கங்கோ. இன்னும் ஷிகமாருன்னு கத்தவும் எல்லாரும் அந்த பக்கம் பார்ப்பாங்க. பார்த்தா கம்ப்ளீட் ட்ரைன் ஆன மாதிரி இருப்பான் ஷிகமாரு. கீபா ஹெனட்டான் ஷீனோ வருவாங்க. கீபா பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கான்பா. சக்குரா டிஸ்டன்ஸ் ஹீலிங்கே உடனடியாக ஆரம்பிக்கலான்பா. வாய்ப்பு இல்லைன்றோம். சக்குரா கேப்பா, என்னதான் என்னோட சின்ன பிளவுகளை ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பி ஹீல் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க சக்கராவை இழந்து செத்துருவாங்கன்கும். சக்குரா அதுங்கும் போது கட்சுயூ சொல்ல போனா எல்லாரும் ஆல்ரெடி என் பிளவுகள் இருக்க ஸ்டேட்ல தான் இருக்காங்கன்கும். சக்குரா வருத்தப்படுவா. ஷிகமாரு மனசுக்குள்ள, சாரிப்பா, பார்க்க போனா உங்களுக்கு பின்னாலே வந்துருவோம் போல, அம்மா மன்னிச்சுக்கன்பா. சக்குரா ஓடி வரவும் ஈனோ சக்குரான்பா. சக்குரா நம்ம சாகதான் போறோம்னா நம்மளோட எபிலிட்டிஸ்ல பெஸ்ட்டை கொடுத்து சண்டை போட்டு சாகலான் இருப்பா. பிரசன்ட் சக்குரா ஆனா இந்த ரேட்லயே போச்சுனான்ட்டு பக்கத்துல போவா. ஷிகமாருவுக்கு நிலைமையை பார்த்துட்டு நம்ம எல்லாரும் சண்டைக்கு போறக்கு முன்னாலே செத்துருவோம் போல என்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷினோபிஸ் ட்ரீம்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஒபிட்டோ ஷினோபி கதை முடிஞ்சு, நகர வேண்டிய அவசியமே இல்லை, எதிர்க்காம தான் நான் உங்களை கொல்ல மாட்டேன்பா. நருட்டோ கண் கலங்கி இருக்கும், அவ்வளோ கோவத்துல இருப்பான். ஒபிட்டோ ஆல்ரெடி நீ எங்க 2 பேர்த்தையும் எதிர்த்தா அடுத்துன்னு அவன் காம்ரேட்ஸை நீ இழந்துட்டே வர வேண்டியது இருக்கும். அப்புறம் இந்த உலகத்துல நீ வாழ்றீங்க அக்னாலேஜ் பண்றதுக்கும் கூட ஒருத்தர் இருக்க மாட்டான் இருப்பான். ஒபிட்டோ நீங்க எதுவும் செய்யாம அப்படியே இருந்தா வருத்தம் உங்களை சூழாதுன்பான். கிளவுட் ஷினோபி நாங்க எதுவும் செய்யாம இருந்தா காப்பாற்றப்படுவோமான்னு கேட்பான். ஆமான்ட்டு ஒபிட்டோ, மரணத்தை கண்டு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை, அதே சமயம் எந்த வழியையும் தாங்கிக்கணுங்கிற அவசியமும் இல்ல, கனவுக்குள்ள போறீங்கன்பா. எல்லாரும் சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு ஹஷிராமா, எல்லாரும் கைவிட்டுறாதீங்க, நீங்களாம் அந்த கெஞ்சுட்சுக்கு அடிபணிஞ்சா நீங்க சாகரதுல இருந்து வேறுபட்டதில்லை என்பாரு. ஹிருசன் அந்த பெரிய மரம் ஒபிட்டோவோட ரொம்ப க்ளோஸ் அட்டாச் ஆயிருக்கு. பார்க்க போனா சக்கராபுரியில எக்ஸ்ட்ரா உடல் பாகம் போல இருக்கு, கேர்லெஸ் அப்ரோச் ஆயிடக்கூடாதுன்பாரு. ஒரோச்சிமாரு வந்துட்டு பலவீனமான வார்த்தைகளா இருக்கே, உங்களை போல இல்லையே சருட்டோபி சென்சேன்பா. ஒரோச்சிமாரு லேட்டா வந்துட்டு 5காக என்ன நாங்கன்னு கேட்பாரு ஹிருசன். ஒரோச்சிமாரு அவங்களை ஹீல் பண்ணிட்டேன், வாடி போகாம இருந்தாங்கன்னா வந்துட்டு இருக்கணும்பா. இதை கேட்டு ஹிருசன் எப்பவும் போல நக்கலுன்பாரு. சீகட்ஸ் வந்துட்டு லேட் ஆயிடுச்சுட்டு மன்னிப்பு கேட்பான் ஜூகோன் சாஸ்கே கிட்ட. வந்துட்டீங்களான்னு பஞ்சுகோ. காரின் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பா சாஸ்கேவை. சீகட்ஸு க்ளோஸ்ல பாக்குறேன், மரம் பெருசா தான் இருக்கு, அதை வெட்டுறக்கு எவ்வளவு நாள் ஆகுமோன்பா. காரின் அதெல்லாம் முக்கியமான்ட்டு மனசுக்குள்ள சாஸ்கே கூட சில்மிஷமான விஷயங்கள் செய்ய அதை பத்தி பேசுவா. முகத்துல எவ்வளவு கியூரியஸ் பாத்தீங்களா. சீகட்ஸு அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ்ல இருக்க ஷினோபிஸை ஹீல் பண்றது சரிதானு கேட்பான். ஆனா அவ பிளான் வேறையா இருக்கும்ல, எனக்கு தெரியும் நீ வாய் மூடுறான்ருவா. ஒருச்சிமாரு சாஸ்கேவை பார்த்துட்டு மோசமான மனநிலையில இருப்பான் போலன்னு திங்க் பண்ணுவான். ஹஷிராமா மனசுக்குள்ள, என்னதான் நடக்குது, அந்த மட்டும் மலர்ந்தா இன்ஃபினிட் சுக்கியோமி கம்ப்ளீட் ஆயிரும், அது மாதரா சொன்னது. ஆனா இன்னும் அதிக ஷினோபிஸோட சக்கராவை உறிஞ்சதுக்கு அப்புறமாவும் முட்டு மலர்ற மாதிரி தெரியலன்பாரு. மாதரா கூட ஃபைட் பண்றப்ப இது எப்ப மலரும்னு கேட்டிருப்பாரு. 8-9 டெல்ஸோட ஜின்சரிக்கு உயிரோட இருக்காங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுலன்னு கேட்பான் மாதரா. ஹஷிராமா மனசுக்குள்ள இந்த ஜுட்சுவை கம்ப்ளீட் பண்ண 8-9 டெல்ஸோட சக்கரா தேவைப்படுதுன்ட்டு பாப்பாரு. இட்ஸ் லைக் க்ளோன் அண்ட் ஒரிஜினலுக்கான ஸ்வாப் சீன்ஸ் மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. க்ளோன் ஷாக் ஆகும். மாதரா ரியல் ஒன் கிட்ட இருந்தாலும் அது கிட்ட அதுகளோட சக்கரன்னு கொஞ்சமா இருந்தா கூட போதும், அதுவே போதுமானது. இன்னொரு வகையில சொல்லணும்னா அது மலராதுன்னு இல்ல, அது மலர எவ்வளவு நேரம் ஆகுங்கிறது தான் பாதிப்படையுதுன்ட்டு பிளாக் ராட் சக்கரா ரிசீவரை வெளியே கொண்டு வந்து 1/4 மணி நேரத்துல நேரம் வரப்ப ஒபிட்டோவை நிறுத்தி அவனோட இடத்த மாத்திக்குவேன், உன் சேஜ் பவரை பயன்படுத்தின்பான். இதை கேட்ட க்ளோன் என்னோட ஒரிஜினல் கேட்டதை அலைட் ஃபோர்ஸஸ்க்கு தெரியப்படுத்தணும்னு திங்க் பண்ணிட்டு யாமனாக்கா கிளான சேர்ந்த யாராவது பக்கத்துல இருக்கீங்களான்னு கேட்பாரு. ஈனோ எஸ் சார்ன்பா. மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்சு தெரியும்லான்னு கேட்பாரு. தெரியும் சார்ன்பா. ஹஷிராமா நல்லது, என்ன எல்லாத்தோடையும் லிங்க் பண்ணு, அந்த பெரிய மரத்தை பத்தியும் இன்ஃபினிட் சுக்கியோமியை பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குன்பாரு. ஈனோ எல்லாத்தோட சப்கான்சியஸ்க்கும் போக வைக்கவும் சுனாடே மனசுக்குள்ள இந்த உணர்வு தாத்தான்பாங்க. ஹஷிராமா, சுனா அது நீதானு. சுச்சிக்காகே அந்த குரல் மிஸ்டேக்கே இல்ல, லார்ட் ஹஷிராமாவோடதுன்னு திங்க் பண்ணுவாரு. ஈனோ மனசுக்குள்ள, அப்படின்னா 5காகவும் என் ஜுட்சு ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கீங்களான்பா. ஹஷிராமா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, நான் உங்க 5 பேத்துக்கிட்டையும் மற்ற எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, கவனமா கேட்டுக்கங்கன்பாரு. ஒபிட்டோ மனசுக்குள்ள, நான் இன்னும் கொஞ்சம் சக்கராவை மீட்டுக்கிறேன், இது பூக்க கொஞ்சம் நேரம் எடுக்கும் கையை நீட்டுவான். ஹஷிராமா இன்டர்ல ரிலே பண்ணவும் ஷினோபிஸ் மனசுக்குள்ள, அப்படின்னா அந்த மரத்துக்கு நாங்களா வெறும் ஊட்டமான்னு கேட்பாங்க. அதான் ஷினோபியா, அப்புறம் நாங்க அதோட அப்படிதான் சண்டை போடணுமா, 15 நிமிஷம் தான் இருக்கா, நெருங்க கூட முடியாதுன்ட்டு அவ்வளோ ஒஸ்ட் ஃபீலிங்ல இருப்பாங்க. ஹஷிராமா இன்னும் எதுவும் செய்யாம இருக்கிறதும் அதே தான் பண்ண போகுது, ஒண்ணு நம்ம அந்த மரத்தை வெட்டி ஆகணும், இல்லைன்னா மிச்சம் இருக்க நேரத்துக்குள்ள இதை பண்றவனை தோக்கடிச்சாகணும்பாரு. ஆனான்பாங்க. ஹஷிராமா நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்கன்னு சொன்னான்லான்ட்டு கோவப்படுவாரு. ஸ்டோனை சேர்ந்த ஒரு ஷினோபி, உங்களுக்கு பேசுறது ஈஸி,
பாஸ்ட்ல இருந்து மீட்கப்பட்ட ஜஸ்ட் ரீஅனிமேஷன் தானே நீங்க, ஆனா நாங்க இன்னும் உயிரோட இருக்கணும்பா. அந்த ட்ரீல இருந்து ஒரு கொடி அப்ரோச் ஆகவும் ஷினோபிஸ் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுங்கிற மாதிரி நம்பிக்கை விட்டுருப்பாங்க. அசைங்க கூட மாட்டாங்க. ஒபிட்டோ அதேதான், அப்படியே இருங்க, வருத்தமே இல்லாத உலகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்பா. நருட்டோ அழுதுகிட்டே செம்ம கோவத்துல பாப்பான். சாஸ்கே சடனா வந்த கொடியை வெட்டுவான். நருட்டோ எல்லாருமே ஷாக் ஆவாங்க. அவ்வளவுதானா நருட்டோ, ஆனா நான் இன்னும் முடிக்கலன்ட்டு ஜூகோ வா போலான்பா. நருட்டோ அவனோட 19th ஸ்ட்ரீட்குள்ள என்ட்ராவான். எல்லாரும் ஷாக் ஆவாங்க. இன்னும் மனசுக்குள்ள என்னால உணர முடியுது, இதெல்லாம் நருட்டோவோட ஃபீலிங்ஸ் என் ஜுட்சுல இருந்து வருதுன்பா. நருட்டோ கூடவே சேஜ் பவரையும் யூஸ் பண்ணுவான். சின்ன பையனா இருக்கப்ப நருட்டோ சாஸ்கேவை கூப்பிட ட்ரை பண்ணிருப்பான். வாய்ஸ் ஓவர்ல எனக்கு தெரியும் அவனை நான் கூப்பிட்டுருக்கணும், இதை நினைச்சுக்கிட்டே இருப்பேன்பா. சக்குரா மனசுக்குள்ள அவனோட எண்ணங்கள் உள்ள பாயுதுன்பா. நருட்டோ அதனாலேயேன்பா அவனோட தனிமையை காட்டுவாங்க. இதுன்ட்டு கீபா அது அந்த நாள்பா. ஹிருசன் செத்தது, ஆசமா செத்தப்புறம் நடந்த விஷயங்களை காட்டுவாங்க. ஜிராயாவோட நருட்டோ சந்தோஷமா இருந்தது, அது டிராஜடிக்கா முடிஞ்சதை காட்டுவாங்க. ஆரம்பத்துல இருந்து இப்ப நெஜி செத்த வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நான் எதுக்கு வருந்த விரும்பல, நான் இதை செஞ்சிருக்கணும்னு இனியும் எதையும் நினைக்க மாட்டேன்பா. ஹினாட்ட நருட்டோன்பா. அப்புறம் இப்ப வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லாத்தையும் இந்த பாயிண்ட்ல அர்த்தம் இல்லாததை ஆக்க விரும்பலின்பா. சாஸ்கே கூட போய் நிப்பான். உன் கூட வரண்டா சாஸ்கேன்பா. ஒபிட்டோ நருட்டோ ஜுமாக்கி மனசுக்குள்ள திரும்ப திரும்பன்ட்டு கோவப்படுவான். டார்க் குராமா கிட்ட இருந்து லைட் குராமா இன்னும் கொஞ்சம் சக்கராவை பாரோ பண்ணும். மன்னிப்பு கேட்கும் லைட் குராமா, அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்றும் டார்க் குராமா. மினோட்டோ மனசுக்குள்ள நருட்டோ ஒன்னா நம்பி இருக்குன்பாரு. நருட்டோ சாஸ்கே கிட்ட அவனுக்கு அகேன்ஸ்டா சேஜுட்சு தான் வேலை செய்யுங்கிறது உனக்கு தெரியும்லன்னு கேட்பான். உன்னை என் கூட கம்பேர் பண்ணாதீன்பான். சாஸ்கே கூட ஜூகோ வந்திருப்பான்ல, கஸ்மாக்கை மீட் பண்ணுவான். பேட்டர்ன் அப்படியே சாஸ்கேவோடது போல இருக்கும். சீகட்ஸ் அதை கொஸ்டின் பண்ணவும் அவனுக்குள்ள இருக்க கஸ்மாக் பவர் இழந்துட்டான்னு நினைச்சன்பா காரின். சேஜ் பவரே ஜூகோவோட கஸ்மாக்கு சோர்ஸ். அப்புறம் சாஸ்கே வச்சு ஜூகோவோட சக்கராவை அவனுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட்லாம் கூட பண்ணி பார்த்தேன். உடனே அவன் கஸ்மாக் அன்லீஷ் பண்ணான். அதனால சாஸ்கேவோட சூசானோ ஜூகோவோட சக்கராவை அடாப்ட் பண்றல ஆச்சரியப்படுற ஒண்ணும் இல்லைன்றுவான். இதை சேஜுட்சு சூசானோன்னு சொல்லலான்பா. இதை பார்த்துட்டு டோபிராமா மனசுக்குள்ள சாஸ்கே உச்சிஹா மாதரா ஒரு தடவை காட்டினா அதே பொட்டன்ஷியலா காட்டுறான்ட்டு உச்சிகான்னு லைட்டா வன்மத்துல சொல்ற மாதிரி இருக்கும். காரின் நாங்க போறேன்னு சொல்லவும் ஸ்வீகட்ஸு போனா அவன் வழியில இருப்ப திரும்ப குத்திடுவான்பா. காரின் கடுப்பாய் பஞ்ச் பண்ணுவா, தண்ணியா போயிருவான். ஒருச்சுமாரு மனசுக்குள்ள சாஸ்கே எனக்கு பின்னால இருக்கவங்க போல இல்லாம ஏன் நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லயே யாரும் இல்லாத போல உன்னோட பவர்ங்கிறது யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாததுன்னு நான் சொல்லுவேன். என் வாழ்நாள்ல நான் பண்ண ரிசர்ச் கேதர் பண்ண டேட்டால இருந்து என் உள்ளுணர்வுகள் மூலமா சொல்றேன், மாதராவையே ஒரு நாள் சர்பாஸ் பண்ற ஷினோபியா இருப்பேன்னு திங்க் பண்ணுவான். டோபிராமா மனசுக்குள்ள நருட்டோ உசுமாக்கி நீ எங்க அண்ணன் எங்க இருந்தப்ப எப்படி இருந்தாரோ அதை நீ ஞாபகப்படுத்துற. அவர் கொஞ்சம் முட்டாள்தனமானவர், பேசுறப்பெல்லாம் லட்சியவாதங்களை வெளிப்படுத்துறவர். இன்னும் எல்லாரும் உன்னை சார்ந்து இருக்க விரும்புறாங்கன்னு திங்க் பண்ணுவாரு. சாஸ்கே போலங்க நருட்டோ சரிம்பா. ஒபிட்டோ வருத்தப்படுறதுக்கு தாமதமாயிடுச்சு. எவனுக்கு இங்க வருங்காலங்கிறதே கிடையாதுன்ட்டு ட்ரூத் சீக்கர் ஆபால ஒரு ராட் கிரியேட் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போவான். ஷினோபிஸ்குள்ள அவங்க என்ன அவனை எதிர்த்து போறாங்களா, நம்மளாம் என்ன செய்யறது, 5க்காக வரவாய்க்கு வெயிட் பண்ணலான்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹஷிராமா மனசுக்குள்ள மாதரா சொல்லியிருப்பான்ல, நம்ம சண்டை போட இருக்க போற நோக்கி இருக்கேன், என் உண்மையான கனவை அடைய இருக்க அந்த நேரத்தை பண்ணிருப்பான். ஹஷிராமா உன் கனவு தான் என்ன, நம்ம எய்ம் பண்ண எல்லா விஷயமே இந்த கிராமத்துல இருக்குன்னு நினைச்சுட்டு இருப்பாரு. இன்னும் முன்னால என்ன இருக்குங்கிறத சிம்பிளா உன்னால பார்க்க முடியாம இருக்கலாம், தொலைதூர எதிர்கால கனவுகள் இருப்பான். அதை பத்தி சொல்லுன்னு கேட்டிருப்பாரு. இதெல்லாம் மற்ற ஷினோபிஸோட சப்கான்சியஸ்ல தெரியும். ஃபர்ஸ்ட் ஹோகாகேயோட மெமரியாட்டு ஷாக் ஆவாங்க. வருங்கால கனவுங்கும் போது ஃபயர், லைட்னிங், விண்ட், எர்த், வாட்டர்னு வரும். 5க்காகேயோட ஃபர்ஸ்ட் சமிட். ஹஷிராமா உண்மையை சொல்லணும்னா ஏதோ 5க்காகே சமிட்ட எங்கனால கூட்ட முடிஞ்சிருக்கு, நன்றி கடனோட இருக்க என்னோட உண்மையான உணர்வுகள்ட்டு டேபிள்ல தலை வைப்பாரு. டோபிராமா அதை பார்த்துட்டு அண்ணா நீங்க ஹோகாகே ஹிடன் லீஃப் ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஃபயரை ரெப்ரசென்ட் பண்றவரு, மற்றவங்க கிட்ட அவ்வளோ ஈஸியால தலை குடிக்க கூடாதுன்னு பாரு, ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன்னு பாரு. ஹஷிராமா தலையை தூக்குங்க ஹோகாகே, வில்லேஜ் லீடரா அது ஆக்காதுன்னு பாரு. சுச்சிகாகே லார்ட் ஹோகாகேவோட உடன்படிக்கை சாராம்சத்தை ஆமோதிக்க தான் நான் இங்க வந்தனே, ஆனா எதையும் ஃப்ரீயால சைன் போட்டு கொடுக்க முடியாதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் மிசுகாகே பியாகுரன் நீங்க இவ்வளவு ஹம்பளா நடந்துக்கிறது எங்களை சந்தேகப்படும்படி ஆக்கிரும் பாரு. ரெட்டோ ஃபர்ஸ்ட் காசேக்காகே லார்ட் ஹோகாகே கலெக்ட் பண்ண டெய்ல்டு பீஸ்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் மற்ற கிராமங்களுக்கு. இந்த ஒப்பந்தத்துக்கான கண்டிஷனே இதுதான், சைன் பண்ண. இது டிரான்சாக்ஷன், எமோஷனல் ஆகல இங்க எதுவும் இல்லைன்னு இருப்பாரு. டோபிராமா அதேதான், பவர் பேசிஸ்ல டெய்ல் பீஸ் கொடுப்போம், ஆனா அதையும் நீங்க விலை கொடுத்து தான் வாங்கியானு இருப்பாரு. ஃப்ரீ இல்லையான்னு கேட்பாரு ஹஷிராமா. வாயமோட சொல்லியிருப்பாரு. மேட்டோரிமி இதான் ஃபர்ஸ்ட் சமிட்டான்னு கேட்பாங்க. ஓகே ஆமா, ஆனா அதான் சின்ன சின்ன மோதல்களுக்கு முடிவாச்சுன்னு பாரு. நருட்டோ அண்ட் சாஸ்கே ஒபிட்டோ சண்டை போடுவாங்க. ரீஅனிமேட் செய்யப்பட்ட ஹஷிராமான் மாதரா சண்டை போடுறத காட்டுவாங்க. பாஸ்ட்ல ரெட்டோ எங்க கிராமத்துல ஒரு குறிப்பிட்ட கோயிலோட சீடர்கள் ரொம்ப காலமாவே ஒரு டெய்ல் பீஸை சீல் பண்ணி வச்சிருக்காங்க, எங்களுக்கு அது தேவைப்படாது, அதுக்கு பதிலா ஒன்னு சேர்ற இந்த ஒப்பந்தத்துல அதுக்கு ஈடு கட்டுற வேற விஷயத்த கொடுங்கன்னு கேட்பாரு. அது ஏற்கத்தக்கதான்னு கேட்கறப்ப எதுக்கு ஆசைப்படுறேன்னு கேட்பாரு. ரெட்டோ எங்க நேஷன் கம்ப்ளீட்டா மணலால சூழப்பட்டிருக்கு, அதனால பக்கத்துல இருக்க இலை கிராமத்தை விரும்புறோம், டெய்ல் பீஸ்க்கு பதிலா விளைநிலத்தை பருந்துக்கு சொல்லி கேட்டு அப்புறம் மற்ற நேஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ற டெய்ல் பீஸ் பிரைஸ்ல இருந்து 30% கேட்டிருப்பாரு. இதை கேட்ட மற்ற 3க்காக கடுப்பா இருப்பாங்க. ரெட்டோ எல்லாரும் இந்த டேர்ம்ஸ் ஏத்துக்கிற வைக்கு நான் இதுல சைன் பண்ண போறதா இல்ல, என்னோட பாலைவனத்தால சூழப்பட்ட கருவுறுதல் இல்லாத தேசம், அதனால இது நேச்சுரல் தானே, என் கிராமத்துல இருக்க டெய்ல் பீஸ் ஃபுல் அட்வான்டேஜா வச்சு மற்ற 4 கிரேட் நேஷன்ஸோட டீலிங்ஸ் வச்சுக்கிறதுன்னு இருப்பாரு. இதை கேட்டு காண்டான ஃபர்ஸ்ட் மிசுக்காக நாங்க 4 நேஷன் சேர்ந்து லேண்ட் ஆஃப் காலி பண்ணவும் முடியும் இருப்பாரு. ஹஷிராமா தலை வணங்கி
கடந்த காலத்துல நம்ம பழகலிங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம எல்லாரும் நம்ம கூட இருக்கவங்க கிளான்ஸுக்கு பாதுகாக்க என்ன செய்யணுங்கிறத பார்த்து செஞ்சிருக்கோம். நமக்கு வேற வழி இல்லைங்கிற காலகட்டத்தப்பம் கூட. அப்புறம் இப்போ இன்னைக்கு ஈவன் நம்ம 5 நேஷன்ஸோட ட்ரீட்டி வந்தாலும் இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு என்னால சொல்ல முடியாது. இல்லைனா இதோடவே இருப்பமானும் தெரியாது. ஆனா எனக்கு இந்த கனவு இருக்கு. எதிர்காலத்துல எப்பயாவது ஒரு நாள் வரும், ஷினோபிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவாங்க. ஒரே இதயமா எதையும் பொருட்படுத்தாம நடந்திருப்பாங்க. அதுதான் என்னோட வருங்காலத்துக்கான கனவுன்னு இருப்பாரு. பிரசன்ட்ல 5க்காகவும் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பாங்க. பாஸ்ட்ல ஹஷிராமா அந்த கனவு நோக்கி போக முதல் படியை அதை எடுத்துக்க நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ்ன்ட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் இருப்பாரு. பிரசன்ட் ஹஷிராமாவோட க்ளோன் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் அன்பான குழந்தைகளே, எல்லா வழிகளையும் எடுத்துக்க வேண்டிய நேரம் இது. நம்ம ஷினோபி பட்ட துன்பம் ஏமாற்றங்களை நெசவு செய்யணும். நம்ம உண்மையான கணவன் பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பர்சூயிங் ஹோப்ங்கிற எபிசோட தான் அடுத்த ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நருட்டோ.